கண்மணி ஒன்று சேர்ந்து அந்த வெண்ணிலா முகத்தில் கறி பூசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே ரெஸ்டாரண்ட்டில் கண்மணி வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே ஒரு மாதிரி டயர்டாக்கி அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படியே அவங்களுக்கு ஒமட்டிக்கிட்டு வாமிட்டும் வருது. வாமிட்டும் எடுத்துகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அன்பு கண்மணிக்கு என்னாச்சு, இப்படிலாம் எனக்கு இருக்க மாட்டாளே, என்னன்னு தெரியல அப்படின்ட்டு அன்பு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு தேன்மொழி கண்மணி கிட்ட வந்துட்டு, என்னாச்சு கண்மணி, ஏன் ஒரு மாதிரியே இருக்க, ஏதாவது ஒத்துக்காததை சாப்பிட்டுட்டியா அப்படின்ட்டு கேட்குறாங்க. தெரியல தேன்மொழி, ஒரு மாதிரி வாந்தியாக வருது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கண்மணி சொன்னதும் தேன்மொழி இருந்துக்கிட்டு, சரி வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறியா அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்ட்டு கண்மணி இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் கரெக்டாக வெண்ணிலா ரெஸ்டாரண்ட்டுக்கு வர்றாங்க. வந்ததும் இங்கே அன்பு சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அன்பு கிட்ட போயிட்டு, என்ன அன்பு ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டீங்களா, ஏன் அன்பு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து அன்பு கிட்ட போய் கேட்குறாங்க. உடனே அன்பு இருந்துக்கிட்டு, ஏய் இத்தனை நாளாக நான் நிம்மதியாக இருந்தேன், இங்கே வந்து நிம்மதியாக எடுத்துகிட்டு இருக்க, இங்கேருந்து கிளம்பி போறியா என்ன அப்படின்ட்டு அன்பு கோவமாக பேசுகிறாங்க. அது எப்படி அன்பு உங்களை விட்டுட்டு நான் போக முடியும், என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலா சொல்கிறாங்க. உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா அப்படின்ட்டு இங்கே அன்பு வந்து வெண்ணிலா கிட்ட கத்துறாங்க. உடனே அதான் கண்மணி தான் உங்களை விட்டு போயிட்டாள் அன்பு, அப்புறம் என்ன நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட வேண்டியதானே, இதில் என்ன உங்களுக்கு கஷ்டம் அப்படின்ட்டு இங்கே வெண்ணிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அன்பு இருந்துக்கிட்ட, உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா, கண்மணி மட்டும்தான் என் மனசில் எப்போவுமே இருப்பா, வேறு யாருக்கும் என் மனசில் இடம் இல்லை அப்படின்ட்டு அன்பு வந்து சொன்னதும் இங்கே கண்மணிக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. கண்மணி அங்கே வந்துட்டு வெண்ணிலா கிட்ட, ஏய் இனிமேல் என்னையும் அன்பும் யார் நினச்சாலும் பிரிக்க முடியாது, எங்களுக்கு ஒரு குழந்தை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அந்த ப்ரெக்னென்சி கிட்ட எடுத்து காமிக்கிறாங்க. வெண்ணிலாவுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. என்னது கண்மணி கர்ப்பமாக இருக்கிறாளா, என்ன அன்பு பாட்டி கிட்ட இவளை பிடிக்காத மாதிரி காமிச்சிட்டு வீட்டை விட்டு வெளியில் வந்தீங்க, இங்கே என்னன்னா நீங்கள் 2 பேரும் சேர்ந்து குடும்பம் நடத்தி கண்மணி கர்ப்பமாலாம் இருக்கிறான் அப்படின்ட்டு வெண்ணிலா வந்து அதிர்ச்சியாகி கேட்குறாங்க. உடனே அன்புக்கு சந்தோஷமாக இருக்குது கண்மணி சொன்னதை கேட்டுட்டு. கண்மணி நிஜமாவா அப்படின்ட்டு அன்பு கண்மணி கிட்ட கேட்குறாங்க. ஆமான்னு சொல்லிட்டு கண்மணி சொல்கிறாங்க. இங்கே அன்பும் கண்மணியும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு இங்கே வெண்ணிலாவுக்கு கடுப்பாக இருக்குது. இது எப்படி நடந்துச்சு, குழந்தை எப்படி வெளியில் வருதுன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.